அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை விவோஸ், வெல்கம் டு மன்ஹா டோட்டல் ஹெர்பல் ஹேர் கேர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இயற்கையாக ஷாம்பு எப்படி தயார் பண்ணுறோம், அதை நான் எப்படிலாம் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறேன், அதனால் என்ன பெனிஃபிட்டு என்பதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சீவக்காய் எடுத்துருக்கேன் நான், அதை தண்ணி ஊற்றிட்டேன். அடுத்து வந்து புங்கக்காய் கொட்டை, அதுவும் தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் ஆலிவ் விதை, அதையும் தண்ணி ஊற்றி நான் சீக்காயும் புங்கக்காட்டும் ஒரு வாரம் ஊற வைக்கணும். ஆலிவ் விதை ஒரு நாள் ஊறினா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கத்தாழை எடுத்துருக்கோம். கத்தாழையில் வந்து அடி நுழையும் மேல் நுழையும் வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊற வச்சு ஒரு வாரம் கழித்து நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு ஊற வச்ச தண்ணியை எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கையை விட்டு நல்லா பிணைஞ்சி ஃபஸ்ட்டு நம்ம கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கொட்டையில் உள்ள நுரையே நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மசித்து நம்ம எடுத்துக்கிட்டே நுரையை எடுத்துக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு இந்த கொட்டையை நம்ம அதோடய இதிலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நீக்கி அந்த கொட்டை தண்ணி எடுத்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். அந்த கொட்டை தண்ணிலேருந்து வந்த அந்த ஃபில்ட்ரு தண்ணியில் வச்சு நான் இதை கரைச்சி அடுத்தது நான் அந்த சாரை எடுத்து நான் இன்னொரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நுரை எப்படி வருது பாருங்கள். நமக்கு இது நம்ம லாஸ்ட் வரையும் எடுக்க நுரை வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டு நுரை வர்றது நிறுத்தின வரையும் நம்ம நுரை வர்றது நிற்கிற வரையும் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் இது ஒரு 7-8 தடவை நான் இது மாதிரி வந்து மசித்து இதை எடுக்கிறேன் நான். பாருங்களேன், அதை பொறுத்து புங்கக்காய் கொடுத்து சீவக்காய் இவையெல்லாம் வந்து கரைக்க நுரை வந்துக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு லாஸ்ட்டு சக்கை வர வரையும் நம்ம இது மாதிரி நுரைச்சி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீவக்காய் ஒரு வாரம் ஊற வச்ச சீவக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை தண்ணியெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம. எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம இதையும் நம்ம கை கொண்டு நல்லா பிணைஞ்சி அதோடைய திப்பு நல்லா வர வரையும் நம்ம அதை வந்துட்டு நம்ம எடுத்து கரைச்சிக்கிட்டே நம்ம வரணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணி அது ஊறின தண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போது அதை நல்லா கரைக்க போகிறோம். கரைச்சிட்டிங்கன்னா அது மாவு பெசஞ்சில் வருது பாருங்கள் உங்களுக்கு. இந்த சீவக்காவுடைய எசன்ஸ் ஃபுல்லாக லிக்விட்டாக அது பாருங்கள். கலரெல்லாம் சீவக்காவுடைய எசன்ஸ் எப்படி பார்த்திங்கன்னா சீவக்காய் மாதிரியே அந்த கருப்பாக அதே பொசிஷனில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்படி வந்து நம்ம சீவக்காயே கரைச்சி அதோடைய சக்கை வர வரையும் நம்ம இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கணும். நம்ம இதுக்கு ஏன்னா சீக்காயும் பார்த்திங்கன்னா புங்கக்காய் கொட்டை தான் நமக்கு நுரைக்கும் மஸ்ட்டு வந்துட்டு ஹேர் சம்மந்தப்பட்ட அழுக்கையும் எடுக்கக்கூடிய தன்மை இது ரெண்டுத்துக்கு தான் இருக்குது. மற்ற ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு அதோடைய பொருட்கள் வளர்ப்பு தன்மை உள்ளதாகவும் இருப்பதுனாலையும் ஹேர் க்ரோத்து, மற்றபடி ஷைனி கொடுக்குறது, ஸ்பிரிட்னஸ் முடி இல்லாமல் பார்த்துக்கிறது, முடியை வந்து வளர செய்கிறது எல்லாம் தான் மற்ற பொருளுங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அது. ஆனால் சீக்காயும் புங்கக்காயும் மட்டுமே நமக்கு வந்து அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மை அதுக்கிட்ட தான் இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு நுரை வர தன்மையும் அதுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இயற்கை ஷாம்பு தயாரிக்கும் போது நம்ம இந்த நுரைக்கு வந்து நம்ம வெறும் கெமிக்கல் சேர்க்காமல் நம்ம இதை கொண்டு செய்யும் போது நமக்கு நம்மளுடைய முடிகள் வந்து சேஃப்டியாக நல்லா பாதுகாக்க முடியும். இப்போ பாருங்கள், அவ்வளோத்தையும் கரைச்சி முடிச்சுட்டு திருப்பி நான் வந்து ஒரு வெள்ளை துணி கட்டி இந்த சீக்காயும் இந்த புங்கக்காய் கொட்டையுடைய வடிகட்டி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா அது ஏன்னா அது திப்பு இல்லாமல் எடுத்தால் தான் நமக்கு ஷாம்பு வந்து தேய்க்கும் போது எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் க்ளீனாக நமக்கு கடையில் விற்கிற ஷாம்பு மாதிரி நமக்கு அந்த கையில் வந்து வலுவழுப்பு தன்மையோடு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆலோவேராவில் வந்துட்டு நான் வந்துட்டு முதல்ல எல்லாத்தையும் தோல்லாம் நீக்கிட்டு அது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த வெள்ளை ஜெல் மட்டும் எடுக்கணும். ஆலோவேரா வந்துட்டு குறைஞ்சது 4-5 வரைக்கும் முன்னாடியே நமக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். மஞ்சள் ஜெல்லெல்லாம் எடுத்துடணும். இப்போ எடுத்துகிட்டு வெள்ளை ஜெல்லு மட்டும் நான் எடுக்கிறேன் பாருங்கள். நான் அது இது மாதிரி எடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் இதை க்ளீன் பண்ணி அந்த வெள்ளை ஜெல்லை எடுக்கணும் நமக்கு. ஏன்னா மற்றதோடு போட்டால் தலையில் அரிப்பு மற்றபடி அதோடைய மஞ்சள் ஜெல்லெல்லாம் கெடுதலை. அதனால் நம்ம வெள்ளை ஜெல்லு மட்டும் குறைஞ்சது ஒரு 7-8 ஹவராச்சும் இது வெட்டி அந்த இதெல்லாம் மஞ்சள் ஜெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு அது தண்ணியிலேருந்து தான் நம்ம பிரித்து தனியாக எடுக்கணும். அடுத்து பார்த்தா மலைவேம்பு
மலைவேம்பு இது கசப்பு தன்மையும் இருப்பதனால நமக்கு பேன் தொல்லை, பொடுகு தொல்லை, மேற்கொண்டு பார்த்தோன்னா தலையில் ஏதாச்சும் இது அரிப்பு மற்றும் வந்து வெடிப்பு, ஸ்கால்பில் வந்து வெடிப்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மை மலைவேம்புக்கு உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அது சாறை எடுத்தாச்சு. அப்புறம் செம்பருத்தி பூவும் வந்து வளவல் பொறுத்தவரைமே பசத்தன்மையும் இருப்பதனால நல்லா இது வந்து ஷாம்பு நல்லா திக்காக கண்டிஷன் வரத்துக்கும் இது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், இதை நல்லா கொதிக்க வச்சு இதை தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். கலரை பார்த்திங்கன்னா இது தான் நம்ம ஷாம்போடைய கலரே நமக்கு கிடைக்க போகிறது. பாருங்கள், இந்த ரெட்டிஷ் தான் நம்ம ஷாம்போடைய ரிசல்ட்டும் இதே மாதிரி ரெட்டிஷாக தான் இருக்கும். நான் செம்பருத்தி பூ நான் அதிக அளவில் யூஸ் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதிக அளவு எடுத்திருக்கேன். இதில் வந்து செம்பருத்தி ஆகட்டும் ஆலோவேரா ஆகட்டும் ரெண்டுமே வந்து வளவழுப்பு தன்மை இருப்பதனால நமக்கு முடி வந்து ஷைனிங்காகவும் எப்போவுமே எண்ணெய் பசை இருந்து கொண்டும் நமக்கு வந்து முடி வந்து உடையாமலும் ஈரத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும். ஸோ வந்து நமக்கு செம்பருத்தியும் ஆலோவேராவும் ரொம்ப முக்கிய பொருள். இப்போ வந்து மலைவேம்பனை வந்து கரிசலை வந்து இதில் சேர்க்குறேன். இதில் வந்து சீக்காயும் புங்கங்காய் கொட்டை நுரையோடு நான் அதை சேர்த்து அதையும் நல்லா பாயில் பண்ணி கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதித்த பிறகு அது மறுபடியும் நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ணி அதை எத்தனை தடவை ஃபில்ட்ரு பண்ணுற பாருங்கள். நம்ம இயற்கை ஷாம்பு தயார் பண்ணுறது ரொம்ப கஷ்டமுங்க வியூவர்ஸ். சாதாரண ஷாம்புனா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல ஒரு காலையில் ஒரு இயற்கை கடையில் விற்கிற ஷாம்பு அது கெமிக்கல் ஷாம்பு ரெடி பண்ணிடலாம். அதுமாதிரி நேச்சுரல் ஷாம்புங்கிறது குறைஞ்சது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம குறைஞ்சது நமக்கு 2-3 நாள் ஆகும் நமக்கு ஒன்று ஒன்றா ப்ராசஸாக செய்கிறதுக்கு. இப்போ வந்து செம்பருத்தி பூவு அதோடைய டிகாஷன் இது வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக இந்த டிகாஷனை வந்து நம்ம போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு நம்ம கரைச்சி அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வரும் செம்பருத்தி டிகாஷனை. இதுக்கப்புறமா நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி சீவக்காயும் புங்கங்காய் கொட்டையும் வேப்பலையும் கலந்துருக்கு. இதை கலந்ததோட நம்ம இப்போ வந்து ஷாம்புக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்காகவும் மற்ற எல்லா இது கெப்பாசிட்டியும் நமக்கு கிடைக்கிற ஷாம்புக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூவை இப்போ ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து ஆலிவ் இது ஒரு நாள் தான் ஊற வச்சு இந்த மாதிரி ஜெல் எடுக்கணும். ஜெல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் வியூவர்ஸ். துணியில் கொண்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம அதையும் இப்போ சேர்க்க போகிறோம். இது ஆலிவ் ஜெல் வந்து உங்களுக்கு முடி சேஃப்டிக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஷாம்புக்கு திக்னஸ் கண்டிஷன் கொடுக்குறதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆனது ஒன்று. இப்போ நம்ம செம்பருத்தி எசன்ஸை நம்ம சேர்க்க போகிறப்போ பார்த்திங்கன்னா இது சேர்க்கும்போது ஒரு கலர் மாறும் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து கலந்த பிறகு நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே வரும்போது நமக்கு இந்த பக்குவத்தில் இது ரெடி ஆகிடுது ஷாம்பு. பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஷாம்பு ரெடி ஆகிடுது. இந்த ஷாம்பில் இத்தனை ஐட்டம் வந்து ஃபுல்லாக ஹெர்பல் ஐட்டம்ஸ் தான் சேர்த்துருக்கனால இதனால் எந்த ஒரு பாதிப்போ எந்த ஒரு முடி கொட்டுதோ மற்ற பிரச்சனைகள் எதுவும் வராது. இது பிறந்த குழந்தைங்க கூட தேய்க்கலாம். அந்த அளவுக்கு இதில் ஃபுல் இது எல்லாமே ஹெர்பல் சம்மந்தப்பட்டது தான் சேர்த்துருக்கோம் நம்ம. இதனால் உங்களுக்கு முடி வளர்ச்சி மட்டும் தூண்டுதலாக அதிகமாக இருக்கிறதுனால முடியும் சேஃப்டியாக இருக்கும்.